ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ போடுறவங்களுக்காகவே யூடியூப் ஒரு புது அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ். இது வந்து நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ ஏதாவது கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஆடியோ ஏதாவது எடிட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு 5 செகண்ட் இல்லை ஒரு 10 செகண்டுக்கு ஒரு சின்ன பிட்டு நீங்கள் எடிட் பண்ணி போட்டிருந்தாலுமே இதில் ஏஐ யூஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எஸ் கொடுத்தாகணும். சப்போஸ் நீங்கள் கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வீடியோ வந்து டெலீட் ஆகலாம், அல்லது உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுக்கப்படலாம், அல்லது உங்களுடைய யூடியூப் மானிட்டைசேஷனே வந்து கேன்சல் செய்யப்படலாம்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதனால் யாரெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து கொடுத்தே ஆகணும். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ஏஐ யூஸ் வந்து கொடுக்கணும், அதாவது எஸ் கொடுக்கணும், யாரெல்லாம் நோ கொடுக்கணும், இதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டர் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இந்த ஏஐ யூஸ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரடு கண்டென்ட் அப்படின்ற ஆப்ஷனில் இருந்தது. ஆல்ட்ரடு கண்டென்ட்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து ஏதாவது ஈவெண்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அதை ஆல்ட்ரு பண்ணியிருப்பீங்க, எடிட் பண்ணியிருப்பீங்க. அதுதான் ஆல்ட்ரு. எடிட் பண்ணி நீங்கள் வீடியோ ஏதாவது ஃபுட்டேஜ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஆல்ட்ரு கண்டென்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நிறைய பேர் ஏஐ யூஸ் பண்ணுறதுனால அது பேரை வந்து ஆல்ட்ரட் கண்டென்ட்றதை எடுத்துகிட்டு ஏஐ யூஸ்னு புதுசாக கொண்டு வந்துட்டாங்க. எதனாலனா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து நிறைய ஜென்ரேஷன் வந்து நம்ம யூத்துக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பெரியவங்களும் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஏஐ எது உண்மை எதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் ஏஐயில் கிரியேட் பண்ணாலும் வந்து உண்மை நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு டிஸ்க்ளோஷர் கொடுக்கணுன்றதுக்காக யூடியூப் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் இதில் ஏஐ யூஸ் பண்ணி ஏதாவது வீடியோ எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் அது கொடுக்கும்போது அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா இது ஏஐயால் உருவாக்கப்பட்டது, இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கே வந்து மென்ஷன் ஆகும். அது பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது உண்மை இல்லை போல், இது ஏஐயில் தான் உருவாக்கணும் அப்படி தெரியணுன்றதுக்காக யூடியூப் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் எங்கே காட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸ்லாம் கொடுக்குறோம்ல அதுக்கு மேலே வந்து இந்த ஆப்ஷன் வந்து காட்டும். நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசர் இல்லை லேப்டாப் சிஸ்டத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் மொபைல் ஃபோன் யூடியூப் யூஸ் பண்ணியே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரி, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ரிபியூட்ன்ற பக்கத்தில் ஏதோ டேக்ஸ்லாம் கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஏஐ யூஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். உங்களுக்கு வந்து இது வந்திருக்குன்னா நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து எஸ் கொடுங்க. நீங்கள் ஒரு ஆடியோ இல்லை வீடியோ எதுவாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, ஒரு 10 செகண்ட் இல்லை ஒரு 5 செகண்ட் ஒரு கிளிப்பு ஏஐ வச்சு கிரியேட் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக எஸ் கொடுத்தாகணும். இல்லை ப்ரோ நான் ஏஐ வச்சுலாம் கிரியேட் பண்ணலை, அதை பற்றி தான் பேசியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் வீடியோவில் ஏதாவது ஏஐ சாஃப்ட்வேர் வச்சு இல்லை நீங்கள் அது நடக்காத ஒரு விஷயத்த நீங்கள் கிரியேட் பண்ணி நடந்தது மாதிரி நீங்கள் காட்டியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எஸ் கொடுத்தே ஆகணும். நீங்கள் இதை கொடுக்கவே இல்லை அப்படின்னா அவங்க ஒரு 2-3 வீடியோ பார்ப்பாங்க, நீங்கள் தொடர்ச்சியாக கொடுக்கல அப்படின்றப்போ அவங்க வந்து அந்த வீடியோ டெலிட் பண்ண வாய்ப்பு இருக்கா. அதேமாதிரி உங்களுக்கு கம்யூனிட்டி கைடில் ஸ்ட்ரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சேனலில் மானிட்டைசேஷன் இருந்தால் அந்த மானிட்டைசேஷனை கேன்சல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு யூடியூபே சொல்லியிருக்காங்க. அதனால் இது ரொம்பவே முக்கியமான விஷயம், யாரும் அலட்சியமாக விட்டுறாதீங்க. சப்போஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுக்குமே இது கொடுக்கலனா உடனே போயிட்டு அந்த வீடியோ எடிட் பண்ணுற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் காட்டும், ஏஐ யூஸ்ன்னு காட்டும். அதில் போய் எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். இந்த அப்டேட் இப்போ தான் வந்திருக்கு, அதனால் இதுக்கப்புறம் போட போகிற வீடியோக்கு தான் அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் சேனல் எடுத்தாங்கன்னா உங்கள் சேனலுக்கு எல்லா வீடியோவும் செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்க்கும்போது ஏதாவது வீடியோக்கு நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் எஸ் கொடுக்காமல் வச்சுருந்தீங்கன்னா அப்போ தான் அவங்க சொன்ன எல்லா பாலிசியும் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் அப்ளை ஆகும். அதனால் எல்லா வீடியோ அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் எல்லா வீடியோக்கும் வந்து இது கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். இல்லை நீங்கள் ஏஐ எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கு நீங்கள் நோ கொடுக்கலாம். இல்லை கொடுக்காம விட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் அதில் சின்ன ஒரு பிட்டாச்சும் யூஸ் பண்ணிவிட்டு அதை கொடுக்காம மட்டும் விட்டுறவே கூடாது. அதனால் அதை மட்டும் நல்லா ஜாக்கிரதையாக ஞாபகம் வச்சுங்க. இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது, என் சேனலில் இந்த மாதிரி வீடியோ இருக்கா இல்லைன்னு தெரியல அப்படின்னு யாராவது தோணுதுன்னா இதில் வியூ எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளூ கலரில், அது கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் சேனலில் அந்த மாதிரி வீடியோ இருக்கா இல்லைன்னு பார்த்து நீங்கள் எஸ் கொடுக்குற மாதிரி இல்லை நோ கொடுக்க மாட்டேறது தெரிஞ்சுங்க. சில பேர் வெறும் இமேஜ் மட்டும் வச்சு வீடியோ போடுறவங்களா இருப்பீங்க. நீங்கள் போடுற அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு பாருங்கள். அதில் ஏஐ வச்சு ஏதாவது கிரியேட் ஆகிருக்கா நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நார்மலாக ஒரு இமேஜ் இருக்குன்னா அது வந்து எப்படி எடுத்துமோ உங்களுக்கே தெரியும். இது ஏஐயில் கிரியேட் பண்ணியிருந்தால் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் ஓரளவுக்கு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு தெரியல ப்ரோ இது ஏஐயில் யூஸ் பண்ணுறதா தெரியல எனக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் எஸ்ஸே கொடுத்துருங்க. எதனாலனா நீங்கள் எஸ் கொடுத்தா அங்கே ஒன்றே ஆக போகிறது கிடையாது, உங்களுக்கு மானிட்டைசேஷன் எதுவும் பிரச்சனை வராது. ஜஸ்ட் இது ஏஐயால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மட்டும் தான் அங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால் இது வந்து நம்மளுக்கு வேறு எதுவும் பாதிப்பு வராது. ஆனால் அந்த இமேஜ் வந்து ஏஐயில் தான் உருவாக்கப்பட்டு இருந்து பின்னாடி அதை கண்டுபிடிக்கிறாங்க, ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஏஐ யூஸ் வந்து நோ கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதிப்பாகும். உங்களுக்கு வந்து உடனே மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகலாம், அந்த வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கும் கொடுக்கலாம். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக கொடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 3, 4 வாரத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. ஆனா இப்போ தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம். எதனால இப்போ வீடியோ போடுறோம்னா, இன்னாதட்டி கன்டென்ட் இருக்குன்னு நிறைய ஏஐ சேனல் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம உடனே இத கண்டுபிடிச்சு வீடியோ போடுறோம். அதனால நீங்க யாராவது ஏஐ கன்டென்ட் போடுறீங்கன்னா, உடனே இந்த ஆப்ஷன வந்து எஸ் குடுத்துருங்க. நீங்க குடுக்காம விட்டீங்கன்னா, உங்களுக்கும் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்மந்தமா ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்கு. அதிலேயும் வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.